அப்போ அந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல ஒரு பெல்ட் போடுறோம். ஏன்னா அந்த பெல்ட், ஏன்னா சில கட்டிடங்கள்ல பெல்ட் இது பண்ணுவாங்க, கீழே ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு பிறகு ஒரு சுத்தி ஒரு இது பிளாட்டா கட்டுவாங்க பெல்ட் போட்டு. அப்ப கட்டிடம் கீழே போகாது. அது மாதிரி பெல்ட் போடுற மாதிரி என்னன்னா அப்போஸ்தலர் நடபடிகள், சபை சரித்திரம். 4 ஃபவுண்டேஷனுக்கு மேல சபை சரித்திரம் இருக்குது. இந்த சபை சரித்திரத்திற்கு மேலதான் ஒரு கட்டடம் நம்ம எழுப்ப போறோம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்தது. தேங்க்யூ ஃபார் கமிங். ரோமர் புத்தகத்துல வந்திருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னடா பிரதர் வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன்லேயே காலத்தை ஓட்டிட்டு போல இருக்கு. ஏன்னா ரோமர் புத்தகம் எப்படி முடியும், எப்போ முடியுமோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் ஞாபகம் வைங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோம புத்தகத்தினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய பின்னணியத்தை உங்களுக்கு நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கற்றுக் கொடுக்க. ஏன்னா அது தெரிந்து விட்டு நீங்க ரோமர் புத்தகத்திற்கு படிக்க போனீங்கன்னா நன்றாக இருக்கும். அதனால இன்னைக்கு அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை எத்தனை புத்தகங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்ற வகையில இதுவரையில நீங்க எங்க கேட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இதை ஒரு தெளிவாக புரியும்படியாக இந்த நாள்ல புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு முன்பதாக பகுப்பாய்வை செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள். நான் எப்பவும் கற்றுக் கொடுக்கறது உண்டு. ஓல்டுக்கு 3 எழுத்து, டெஸ்டமெண்ட்டுக்கு 9 எழுத்து. 39 ஓல்டு டெஸ்டமெண்ட், 39 27 புதிய ஏற்பாடு புத்தகங்கள் என்று நான் எப்பவும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்தான். இந்த நாள்ல புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். புதிய ஏற்பாடு ஆக்சுவலா நான் இதுல பழைய ஸ்லைடை தான் போட்டிருக்கேன். முகவுரைன்னா ஆக்சுவலா புதிய ஏற்பாடு பகுப்பாய்வு, அதான் நாள்ல நான் கற்றுக் கொடுக்க போகிறது. புதிய ஏற்பாடு என்ன வகையில அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் பார்த்தோம், புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகங்களை யார் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை குறித்து சொல்லிதான் நான் முடித்தேன். மத்தேயு வந்து யூதர்களுக்கு எழுதுகிறார், கனெக்டிங் புக். பழைய ஏற்பாடு முடிஞ்ச நேர யூதர்களுக்கு ராஜாவாக வெளிப்படுத்தி எழுதுகிற புத்தகம் தான் மத்தேயு புத்தகம். அதே நேரத்துல மார்க் எழுதும்போது ரோமர்களை மனதில் வைத்து எழுதப்பட்ட புத்தகம். இவர் ஒரு மனுஷகுமாரன் என்று ரோமர்களை இருதயத்தில் வைத்து எழுதினது. லூக்கா எழுதும் பொழுது அவர் ஒரு கிரேக்கன், அவர் ஒரு மருத்துவர். அவர் கிரேக்கர்களுக்கு உலகின் ரட்சகர் என்றதை கொண்டு உலகம் முழுவதும் கொண்டு வருகிறார். உலகின் ரட்சகர், he is the savior of the world. யோவான் எழுதும் பொழுது he is the son of God, தேவ குமாரன். See, மார்க் son of man என்று எழுதுகிறார், யோவான் son of God, தேவ குமாரன் என்று பிரசன்ட் பண்ணுகிறார். இந்த 4 புத்தகங்களும் இத நீங்க வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல இருந்து இந்த 4 புத்தகங்களையும் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அடிப்படை கிடையாது. அதான் நான் முதல்ல சொன்னேன். நீங்க அதே சமயத்துல பைபிள்ல இருந்து ஆதியாகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் எடுத்து விட்டால் நம்முடைய வேதாகமும் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு புத்தகமாகிவிடும், துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு புத்தகம். அதே போல புதிய ஏற்பாட்டுல இந்த 4 புத்தகங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதர்களை முன்னிறுத்தி எழுதப்பட்டிருக்கிறது, யூதர்களிலிருந்து வந்தவர். அதனால மத்தேயு என்ன பண்ணுகிறார், நீங்க எதிர்பார்த்த மேசியா இவர்தான் என்று கொண்டு வருகிறார். பாடுபட்ட தேவகுமாரன், அடுத்தது உலகின் ரட்சகர், பாடுபட்ட மனுஷகுமாரன்,
பிதாவை வெளிப்படுத்திய தேவகுமார். நான் இல்ல தேவகுமார் பாடுபட்ட மனுஷகுமார். சரி, எப்படி இருக்கட்டும். இப்போ ரோம புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதும் பொழுது ஏற்கனவே அந்த ஒரு சபை நல்லபடியாக உருவாகி விட்டது. ரோம்ல அந்த சபை நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் சர்ச். பட் இதை துவக்கியது பவுல் கிடையாது. இதனால நம்ம அதான் பார்க்க போறோம், எப்படி இந்த சபை உருவானது என்பதை பின்னால பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு என்னடா இவர் ரோமுக்குள்ள போகவே இல்லையே அப்படின்னு. அவருடைய 3வது மிஷனரி ஜேர்னில கொரிந்தில இருந்து எழுதப்பட்ட புத்தகம். யூசுவலா ரோம்னாலே ஒரு இம்மாராலிட்டி, அக்கிரமங்களும் ரொம்ப மோசமான ஜனங்கள் நிறைந்த ஒரு இடம். பார்பரியன்ஸ் சொல்லுவாங்க, காட்டு மிராண்டிகள், எல்லா வகையான கூட்டங்களும் அங்க உண்டு. அதே மாதிரி கொரிந்து பட்டணத்திலிருந்து எடுத்தாலும் ஒரு இம்மாரல் சிட்டி தான். இப்ப நம்ம புதிய ஏற்பாடு பகுப்பாய்வுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். புதிய ஏற்பாடுல சொன்ன வண்ணமாக 27 புத்தகங்கள். இதுல அடிப்படை புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்கள் தான் ஃபவுண்டேஷனல் புக். ஒரு கட்டடம் கட்டும் போது நம்ம எப்படி அடிஸ்தானம் போடுகிறோமோ, எப்படி ஆதியாகமும் வேதாகமத்திற்கு அடிஸ்தானமாக இருக்கிறதோ, அதே போல நமக்கு ஒரு அடிஸ்தானமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த 4 புத்தகங்கள். இந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறை 4 நபர்கள் 4 கோணங்களிலே வெவ்வேறு விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சித்தரிப்பதை பார்க்கலாம். இது இல்லைன்னா ஃபர்தரா அப்போஸ்தலர் சபை சரித்திரத்திற்கு போக முடியாது. இப்ப 4 செங்கலை வச்சு ஃபவுண்டேஷன், நல்ல மூளைக்கல் மாதிரி இருக்கக்கூடிய 4 புத்தகத்திற்கு மேல சபை சரித்திரம் கடந்து செல்லுகிறது. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரித்திரம் வித்தியாசமான கோணங்களில். நான் முன்னாடி லூக்கா எடுக்கும்போது எடுத்திருந்தேன். ஒரு ஆகாய விமானம் நிக்குதுன்னா, ஒரு மனுஷன் ஆகாய விமானத்திற்கு பின்னால இருந்து பார்த்தா உனக்கு என்னப்பா தெரியுதுன்னு கேட்டா, ஒரு வால் மாதிரி மேல பாரு தூத்து. இதுவரை அவனுங்க ஆகாய விமானமே பார்க்கலன்னு வைங்களேன். அப்போ அப்படி பார்க்காத ஒரு 4 பேரை 4 பக்கம் விடுறீங்க, முன்னால பின்னால சைட்ல 2 பக்கம். அப்ப பின்னால நிற்கக்கூடியவன் சொல்லுவான், பின்னால என்னவோ அப்படி உயரமா இருக்குது அப்படிம்பா. சைட்ல 2 கம்பி மாதிரி நின்றுகிட்டு இருக்கு, 2 இது ரெக்க மாதிரி. முன்னால உள்ள சொல்லுவான், மூஞ்சி ஒரு கூர்மையா இருக்குது, 2 கண்ணாடி மேல இருக்குது. அவனுக்கு பார்வையில எது தென்படுதோ அதை சொல்லுவான். சைட்ல உள்ள சொல்லுவான், 2 ரெக்கையெல்லாம் கிடையாது, ஒரு ரெக்கை தான் கிடையாது. அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், இல்ல இன்னும் இந்த பக்கம் ஒரு ரெக்கை இருக்குது அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பொருள் அவர்களுக்கு எப்படி தென்படுதோ அதே மாதிரி தான் அதை விவரித்து எழுதுவார்கள். அதே போல மத்தேயு எழுதும் பொழுது அவர் யூதர்களுக்கு வந்த மேசியா என்று சொல்லி அவரை அந்த கோணத்தில் பார்த்து எழுதுகிறார். He wanted to convince the Jewish people, நீங்க எதிர்பார்த்திருக்கிற மேசியா இவர்கள் தான். மார்க் அப்படி இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல கிரேக்கர்கள், ரோமர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்தவர்கள், புறஜாதிகள், இப்படி எல்லா பலவிதமான ஜனங்கள் இருக்கிறபடினால, அதுல மெஜாரிட்டி ரோமர்கள் இருக்கிறபடினால அவர்களுக்கு மனுஷகுமாரனாக இவர் சித்தரித்து எழுதுகிறார். லூக்கா எழுதும் பொழுது கிரேக்கர்களை வைத்து எழுதுகிறார். எல்லாருமே they are all becoming Christians now. யோவான் என்ற என்னன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். அதுவரையில யூதர்கள் தான் நின்றுகிட்டு இருந்தாங்க.
இதுதான் யூதர்களுக்கு பிடிக்கல. எப்படியாகவும் நம்முடைய மதம், இவன் கிளைம் பண்றான் கிறிஸ்தவர்கள். யூதருடைய மனநிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் இருந்தா நாமளும் அப்படிதான் செயல்படுவோம். இயேசு சொன்னார், நீங்க பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சியா அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இல்ல பூமி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ அது உண்மையிலேயே நிறைவேறும் பொழுது யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால யூதர்களையும் கன்வின்ஸ் பண்ணணும், கிரேக்கர்ல ரோமர்களை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். ஒண்ணு சொல்லித்தர, உங்களுக்கு ரோமர்களை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது, மத்திய கிழக்கு நாடே தெரியாது. நம்ம ரோமர்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும், யூதர்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள உறவை குறித்து அறிந்திருக்க வேண்டும், யூதருடைய மனநிலைமையை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நாம சொல்லுவோம் யூதர்களை தான் பிடிச்சி கொண்டுட்டாங்க. அதனாலதான் நான் இந்த நாள்ல ரோமர்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான குரூப்புகளும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விவரித்து சொல்லி கொடுத்து விட்டு தான் அந்த புத்தகத்திற்குள்ள நுழைவேன். அப்போ அந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல ஒரு பெல்ட் போடுறோம். ஏன்னா அந்த பெல்ட், ஏன்னா சில கட்டிடங்கள்ல பெல்ட் இது பண்ணுவாங்க, கீழே ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு பிறகு ஒரு சுத்தி ஒரு இது பிளாட்டா கட்டுவாங்க பெல்ட் போட்டு, அப்ப கட்டிடம் கீழே போகாது. அது மாதிரி பெல்ட் போடுற மாதிரி என்னன்னா அப்போஸ்தலர் நடபடிகள், சபை சரித்திரம். 4 ஃபவுண்டேஷனுக்கு மேல சபை சரித்திரம் இருக்குது. இந்த சபை சரித்திரத்திற்கு மேலதான் ஒரு கட்டடம் நம்ம எழுப்ப போறோம். சபை சரித்திரத்திற்கு மேல இப்ப சபை பவுல் அங்கங்கே சென்று சபைகளை ஸ்தாபித்தார். சபைகளை ஸ்தாபித்து விட்டு திரும்ப ஒவ்வொரு சபைகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். கடிதங்கள் எத்தனை எழுதப்பட்டது, யார் யாருக்கு எழுதப்பட்டது, என்ன வகையான கடிதங்கள், தனிநபர்களுக்கு எழுதப்பட்டதா? அப்போஸ்தலனாகிய பவுல் 3 பயணங்கள் செய்தார். ஆசியா, சின்ன ஆசியாவுக்குள்ளதான் முதல் பயணத்துல அந்த ரோமன் ப்ராவின்ஸ், அதெல்லாம் ரோமன் ப்ராவின்ஸா இருந்துச்சு. கலாத்தியா பகுதிகள் எல்லாம் இவர் போய் அந்தியோக்கியா, லிஸ்த்ரா, தெர்பே, இக்கோனியம், இந்த இடங்கள் எல்லாம் போய் சபைகளை ஸ்தாபித்தார். ஸ்தாபித்து விட்டு கடிதங்கள் எழுதுகிறார் சபைகளுக்கு. ஏன்னா இப்ப கொரிந்து பட்டணத்தை எடுத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் இருக்கிறது, அவருக்கு நியூஸ் வருது நிறைய பேர் அங்க சரியில்லை அப்படின்னு. அப்புறம் 2 கொரிந்தியர் எழுதுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எழுதப்பட்டது. கொரிந்தியர்ல இன்னொரு புத்தகங்கள் உண்டு, காணாமல் போய்விட்டது என்று சொல்லுவது உண்டு. இப்போ இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல இந்த பெல்ட், அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல நிருபங்கள் கட்டப்படுகிறது. அதுல அப்போஸ்தலர் நடபடிகளை தொட்டடுத்து எழுதப்பட்டது இங்க கொண்டு வந்திருக்கிறது ரோமர் புத்தகம். எழுதப்பட்ட கால அடிப்படையில் இவைகள் வைக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் இன் chronological order. ஆனா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த புத்தகங்களை இப்படி கொண்டு வர. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கட்டடம் கட்டி மேல ஒரு பாலம் போட்டு இணைத்து ஒரு சதுரமான ஒரு கட்டடம் கொண்டு வர போறோம். ரோமர் புத்தகம் எழுதப்பட்டது, கொரிந்தியர் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், இதெல்லாம் கடிதங்கள். நல்ல ஞாபகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நாம கலாத்தியருக்கு ஒரு நபருக்கு எழுதிய, கலாத்தியர் என்ற ஜனங்களுக்கு, ஒரு நபருக்கு இல்ல, கலாத்தியர் பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு, கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு பவுல் எழுதிய கடிதத்தை தான் நாம திறந்து வாசிக்கிட்டு இருக்கோம்.
எபேசு பட்டணத்திற்கு, எபேசுக்கு போனார். நீங்க அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கலையானால் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் அதான் சொல்றேன். இயேசுவை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல இந்த ஊருக்கெல்லாம் போனாங்க. நீங்க முதல்ல சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கலன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கவில்லையானால் இந்த கடிதங்களும் உங்களுக்கு புரியாது. நான் சொல்றது ஏன் கொண்டு வரேன்னு புரியுதா? அப்போ சும்மா அங்கங்க அப்படி தெரியாம வாசிக்க கூடாது. கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், இப்படி 9 கடிதங்கள் எழுதப்பட்டது. சபைகளுக்கு எழுதப்பட்ட 9 கடிதங்கள். நல்ல கவனிங்க. இது நம்ம புதிய ஏற்பாடு இண்டெக்ஸ் ஆர்டர்ல தான் எழுதிக்கிட்டு இருக்கு. இப்போ 9 கடிதங்கள், அதாவது நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிக்கலன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புரியாது. பேதுரு பிரசங்கிக்கிற அந்த இயேசுவே எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் எழுப்பினாரு, அவர் என்ன போதித்தாருங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புரியாது. சும்மா பிரசங்கம் கேட்கலாம், அங்கங்கே கேட்டிருப்பீங்க. ஆனா நீங்களா வாசிச்சு இவர்களை புரிந்து கொண்டா அப்போஸ்தலர் நடபடிகள் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அதுல பவுல் எங்கெல்லாம் போனாரு, பேதுரு யாருக்கு ஊழியம் செய்தார், பேதுரு யூதர்களுக்கும் பவுல் புறஜாதிகளுக்கும் எப்படி எப்படி ஊழியம் செய்தாங்கன்னு தெரிஞ்சாதான் இவங்க எழுதின கடிதங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கடிதங்களுக்கு உள்ள என்ன பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுடைய சம்பவங்கள் உள்ளுக்கு, அவர் போதித்த போதனைகள். இப்போ 9 கடிதங்கள். ஒண்ணு அப்போஸ்தலர் 10, 14 புத்தகம் பார்த்திருக்கோம். அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர், தீமோத்தேயு என்ற நபர். சொன்ன பாலம் ஒரு பக்கம் செவரை கட்டி மேல எழுப்பியாச்சு, வலது பக்கம் ஒரு செவரு கட்ட போறோம். இந்த வலது பக்கம் கட்ட போற செவரை கனெக்ட் பண்ணுகிற பாலம் தான் மேல சிவப்பு கலர்ல போட்டிருக்க. தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஒரு தனி நபர், பிலமோன் தனி நபர். புரியுதா? இந்த 4 புத்தகங்களும் தனிநபருக்கு எழுதப்பட்டது. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். அடுத்தது யார் வர்றா? இதுல 4, இதுல நான் மொத்தமா போதகர்கள் போட்டிருக்கேன். 4 கடிதங்கள் போதகர்களுக்கு. ஆக்சுவலா 3 தான் போதகர்களுக்கு. பிலமோன் தனி கடிதம். ஆனா அந்த 4ஐயும் எப்படி சேர்த்து போட்டிருக்கிறதுனால 4 கடிதங்கள் தனிநபர்களுக்குன்னு சொல்லலாம், அல்லது 4 கடிதங்களில் 1 தனிநபருக்கும் பிலமோனுக்கும், மீதி 2 போதகர்களுக்கு. இதுல மொத்தம் 3 போதகர்கள், 2 போதகர்கள் இருக்காங்க, தீமோத்தேயு, தீத்து, பாஸ்டர்ஸ். அதுல ஒரு பாஸ்டருக்கு 2 புத்தகம், தீத்துக்கு ஒரு புத்தகம். பிலமோனுக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர், ஒரு அடிமையை திருப்பி அனுப்பி அவனை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிற பவுல் எழுதிய கடிதம். அடுத்தது நம்ம எபிரேய புத்தகத்திற்கு வரோம்னா, எபிரேயர் போனதை விடவே சொன்னேன். எப்படி எபிரேயர் எழுதுது பவுல், எபிரேயர் எப்படி பவுல் எழுதினார், என்ன காரணம்? கடந்த நான் பைபிள் ஸ்டடியில நான் எபிரேயர் எடுக்கும் பொழுது நான் விளக்கம் கொடுத்திருந்தேன். அதனால அதுல போக வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் புத்தகம் முடிந்ததும் யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர், முடியுது பாருங்க. இப்போ தனி நபர்கள் எழுதுகிறாங்க, வேற வேற நபர்கள் எழுதுகிறத பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லா பவுல் எழுதிய புத்தகங்கள். பவுலுக்கு 9, தீமோத்தேயு 10, 2 தீமோத்தேயு 11, தீத்து 12, பிலமோன் 13, எபிரேயர் பவுல் எழுதா நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம். அப்போ 14 புத்தகம்.
யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வலது பக்கத்துல கட்டடத்துல பாத்தீங்கன்னா எபிரேயர் வேற பவுலுக்கு சேருதுன்னு வைங்களேன். மீதி எல்லாம் யாக்கோபு, பேதுரு, யோவான். இதுல 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த மூணையும், இந்த 5 புத்தகங்களை எழுதியது யோவான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இங்க பாருங்கப்போ, இடது பக்கம் ஒரு 9 கடிதங்கள், வலது பக்கம் 9 கடிதங்கள். இந்த பவுண்டேஷனை ஞாபகம் வைங்க. பவுண்டேஷனுக்கு மேல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஞாபகம் வைங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களோ தெரியல, ஏதோ நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கப்பா. இந்த பவுண்டேஷனுக்கு அடிப்படையில தான் புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுல இந்த ஒவ்வொரு கடிதங்களுக்கும் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்க வேண்டும். அதெல்லாம் இப்ப நான் எடுக்க போறது. இதுல இந்த புத்தகத்திற்குள்ளே ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சில நிருபங்கள் எழுதினார். சிறைச்சாலை நிருபங்கள். த பிரிசன், அதுக்கு பேர் வந்து த பிரிசன் எபிசல்ஸ் அல்லது கேப்டிவிட்டி எபிசல்ஸ். சிறைப்பட்டிருக்கும் பொழுது எழுதப்பட்ட இவை, இந்த இதுல எல்லாமே இருக்குது. இதுல சிறைச்சாலை புத்தகங்கள், சிறைச்சாலை எபிசல்ஸ், சிறைச்சாலை நிருபங்கள் 4 இருக்குது இதுக்குள்ள. அத என்னன்னா அவருடைய தீம், பவுல் சிறைப்பட்டு விலங்கிடப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட கைதி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள். He says that I am the prisoner of Christ. அதனால பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு, இது பியூட்டிஃபுல்லுங்க. இப்ப இதுனா பவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா, பவுல் ஒரு காலத்துல ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் நடந்த ஒரு யூதன். பவுல் சாதாரண ஆள் இல்ல. டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அவ ரோமர் 1 பாத்தீங்கன்னா, பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமை என்று தன்னையே சொல்லுகிறார். பாண்ட் சர்வெண்ட். எப்படி பாண்ட் சர்வெண்ட்? கால் டு பி an apostle. ஒரு அப்போஸ்தலனா இருக்கும்படி அழைக்கப்பட்டது. யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் அடிச்சு கொடுத்தா? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இவர் எங்கேயோ இருந்தாரு, சிறைச்சாலையில 2 வருஷம் செசரியால இருந்தாரு. ஒவ்வொரு ஊரா போய் ஊழியம் செய்தாரு. ஊழியம் செய்து சிறை அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு ஊர்களுக்கும் கடிதம் எழுதினாரு. அடுத்தது சிறைச்சாலையில போய் இருக்கும் பொழுது சும்மா இருக்கல. He did not waste his time. அதான் பிரதர், நீங்களும் நானும் எவ்வளவு இவரெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வெட்கப்படும். நம்ம என்ன வேலை செய்திருக்கிறோம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட எல்லாம் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு உண்டு. நான் முந்தி தள்ளப்பட்ட அதனால உங்களுக்கு சொல்றேன். இந்த பைபிள் ஸ்டடியில அட்டென்ட் பண்றீங்கல்ல, உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேரும் நீங்க இதை கேட்டு மற்றவங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்துவீங்க? நான் கடைசியில உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தாரேன், அல்ல இப்பனாலும் கொடுக்குறேன், மைக் ஆன் பண்றேன். உங்களுக்கு இதுவரை நம்ம ஒன்வேல தான் போய்கிட்டு இருக்கோம், இன்டராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ஜூம்ல எந்த அளவுக்கு இருக்குமோ எனக்கு தெரியாது. உங்கள இதை கற்றுக்கொண்டு நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துறீங்களா இல்லையா? என்னுடைய கேள்விதான். எத்தனை பேர் இந்த பைபிள் ஸ்டடிய இங்க இருந்து கேட்டுட்டு
வீட்டுல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மைக் ஆன் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? எபிரேய புத்தகங்கள் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. வீட்டுல ஏதாவது ஒரு 4 பேர் அல்லது பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் அல்லது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பைபிள் ஸ்டடி நடத்துகிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் கருத்து தான் என்ன? சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாம் மைக் ஆன்ல தான் இருக்கு, நீங்க பேசலாம். யாராவது சொல்லுங்க. பாஸ்டர், நான் வந்து வீட்டுல தனியா கூப்பிட்டு இப்படி நீங்க சொல்றது அப்படியே நான் பைபிள் ஸ்டடியா எடுக்கிறது இல்ல. நான் எவ்ரி சாட்டர்டே வந்து இங்க துபாயில சோனாப்பூர்னு ஒரு இடத்துக்கு கேம்ப் மினிஸ்ட்ரிக்கு போவேன். எனக்கு மெசேஜுக்கு கொடுப்பாங்க சில மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். எனக்கு மெசேஜ் சான்ஸ் வரும்போது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். வெரி குட், சோத்ரா. அதான் வேணும். சொல்லுங்க. வேற நீங்க அப்படி இந்த இடத்துல ஷேர் பண்ணீங்கன்னா டாக்டர் புனிதா சொல்லுங்க. நீங்க கொடுக்கறதுல நான் பைபிள் ஸ்டடியா எடுக்கல பாஸ்டர். ஆனா நீங்க கொடுக்குற அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட நோட்ஸ், எபிரேயர் நோட்ஸ், இதெல்லாம் வச்சு நான் லேடிஸ் பிரேயர்ல மெசேஜ் கொடுக்குறேன் பாஸ்டர். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்ல இந்த பிக்டோரியல் நீங்க கொடுக்குறது எல்லாம், இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் இதுல போட்டு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நீங்க எங்க படிச்சீங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி துபாயில இருந்து ஒரு பாஸ்டர் எடுக்கிறாங்க, அவங்க கிட்டதான் நான் இதெல்லாம் கத்துக்கொண்டேன் அப்படின்னு. அவங்க எங்களுக்கு நேரம் கிடைச்சா நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் அதுக்கு ரெடியா இல்ல, டைம் போதிக்கு வர்றதுக்கு இல்ல. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வேற வேற யாரு? பிரைஸ் தி லார்ட்னா. சொல்லுங்கம்மா ஜோஸ்லின். நானும் வந்து எங்களுக்கு பிரேயர் செல் வந்து ஜூம்ல நடக்குது. அதுலயும் இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது இந்த எருசலேமை பத்தி எல்லாம் நீங்க எடுக்கும்போது அதை பத்தி கிளியரா சொல்லவும், அந்த ராஜாக்களை பத்தி எல்லாம் சொல்லவும், அதுக்காக ஜெபிக்கவும், அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த நம்ம பைபிள் ஸ்டடியில கத்துக்கொண்ட காரியங்களை பத்தி மெசேஜ்ல பேசவும், வர்ஷிப்ல இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்றார். Hallelujah. Thank you. Thank you so much. See, God is good. சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு என்கரேஜ் ஆகும். வேற யாராவது? இல்லையா? அண்ணா பிரைஸ் லால் பில்லி அண்ணா. அதுதான் நாங்க வந்து ஒரு 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு வந்து இந்த மெசேஜுக்கு ரொம்ப பயன்படுத்துதலா இருக்கு. 2வது வந்து நம்மளோட நாலேஜ், எங்களோட பைபிள் டெவலப்மெண்டிங் வந்து இன்னும் அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவுதான். வெரி குட். அதான் வேணும். வெரி குட். இந்த பில்லி சகோதரன் ஒரு இந்து பின்னணியத்துல இருந்து வந்தவர், முருகன் பேரு. அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, வேற? எஸ்பி செல்வன். இந்த பைபிள் ஸ்டடியில நான் வந்ததுனால என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு சொல்லவும், இத தனியா நான் எனக்கு இது ரொம்ப அபியாசிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே, வெரி குட், வெல் டன். ஆனா எல்லார்ட்டையும் நான் சொல்றேன், எப்படியாவது எல்லாரும் நீங்க ஒரு ஸ்டடி தொடங்குங்க. ஒன் வேல இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு இது தொடங்கணும். நீங்க எல்லாரும் ஒரு ஊழியம் தொடங்கணும். 2 பேர், ஒரு ஆளு கிடைச்சாலும் இதை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நான் திருப்பி ஸ்டடிக்கு போறேன். ஓகே, ஸோ இப்போ நாம வந்து சிறைச்சாலை நிருபங்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறைச்சாலை நிருபங்கள் சிறையிலிருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள். அதுல என்னன்னா, நான் சொன்னேன், அவன் கட்டப்பட்டிருக்கிறவனாக பவுல் தன்னை பிரசன்ட் பண்ணுகிறான். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமன். இப்போ ஒரு உதாரணம், சிறைச்சாலை நிருபத்துல ஒரு உதாரணம் எபேசியர்ல இருந்து மாத்திரம் 2 வசனம் கொடுக்குறேன். பவுல் இதை எழுதும் பொழுது, அதுதான் அந்த பவுல் எதையும் எழுதும் பொழுது தன்னுடைய சூழ்நிலையை மற்றவர்களுக்கு புரியும்படியாக
அழகா எழுதுறாரு. சிறைச்சாலையில தான் உட்கார்ந்துருக்காரு அவரு. எபேசியர் 3:1 சொல்றாரு, இத நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்டவனா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்டவனா இருக்கிறேன். சிறைச்சாலையில இருந்து சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. இந்த அடிமைனாலே நான் நிறைய எடுப்பேன், ரோமர்ல வரும் பொழுது வரும். இன்னொரு அதே 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இவர் சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இத நிமித்தம் எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியது தைரியமாய் பேசத்தக்கதாக. அவர் சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதுகிற புத்தகங்கள் தான் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். அதே நேரத்தில் கடிதங்கள், அதுல ஒரு கடிதம் தான் நம்ம பார்க்க போறோம், ரோமருக்கு. இவர் உருவாக்கிய சபை அல்ல. 9 கடிதங்கள் எழுதியிருக்கிறார் சபைகளுக்கு. 9 கடிதங்கள் 7 சபைகளுக்கு. ஏன்னா கொரிந்தியருக்கு 2, தெசலோனிக்கேயர் 2, அதனால 9 வருது. இந்த சபைகள் எல்லாமே அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, எல்லா சபைகளும் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது. ரோம சபை அவரால் ஸ்தாபிக்கப்படவில்லை. அவரால் ஸ்தாபித்த ஜனங்களை கண்டிக்கிறத பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதும்பொழுது புத்தி இல்லா கலாத்தியரே, ஒரு உரிமையாக அவர் எழுதுவதை பார்க்கலாம். இன்னொன்னு நல்ல கவனிங்க, இந்த சபைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊராய் சும்மா ஒன்னும் ஆட்டோவை பிடிச்சு போனோம், குதிரையில போனோம் அப்படி நடந்துதான் போய் ஊழியம் செய்தாருங்க. ஒவ்வொரு மத்திய கிழக்கு அந்த மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள இடங்களெல்லாம் போய் கடிதங்களை எழுதினார்ல. இப்ப என்னுடைய நீங்க பைபிள் ஸ்டடி எடுத்துக்காங்களேன், ஒரு 10 வருஷத்திற்கு இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. 10 வருஷத்திற்கு முன்னால நான் பண்ண பைபிள் ஸ்டடிகளுக்கும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய கருத்துகளுக்கும் அது மாதிரி இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது குவாலிட்டி வைஸ் இஸ் பிகமிங் பெட்டர் 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 பெட்டர். அது மாதிரி நானும் இன்னும் அதிகமாய் புரிந்து நாள் ஆக 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 அதிகமாய் புரிகிறபடினால தெளிவா என்னால கற்றுக் கொடுக்க முடிகிறது. அது மாதிரி ரோமர் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது பயணம் முடிக்கும் பொழுது அவர் ஸ்தாபிக்காத ஒரு சபைக்கு அந்த ரோமர் புத்தகத்தை எழுதுகிறார். கொரிந்தெல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான பட்டணம், காஸ்மோபாலிட்டன் சிட்டி, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், எல்லா வியாபாரங்களும். கொரிந்துங்கிற பட்டணம் ஒரு கடற்கரை ஓரத்தில் உள்ளது. பக்கத்துல அத்தேனே பட்டணம் இருக்குது. இங்க எல்லாருமே நம்ம பாம்பே சிட்டி, ரெட் லைட் ஏரியாலாம் இருக்கு பாருங்க பாம்பேல, அது மாதிரிதான் கொரிந்து பட்டணம், மோசமான பட்டணம். அங்கதான் அவன் சொல்லுவான், அவங்க ஒருத்தன் அவங்க அப்பாவுடைய மனைவியை வைத்திருக்கதாக கேள்விப்பட்டான். இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கு 7 சபைகளுக்கு 9 கடிதங்களை எழுதின. ஏற்கனவே சொல்ல 4 சிறைச்சாலை நிருபங்கள். சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது எதுக்கு? ஊழியத்து நிமித்தமாக சிறைச்சாலையில் இருக்க, வேற இல்ல, வேற எந்த குற்றமும் அவர் செய்யல. அவர் சிறைச்சாலையில போய் உட்காந்துட்டு, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளவு ஓடி இருக்கேன், எவ்வளவு என்னை அடிச்சு தூக்கி பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க, குற்றுயிரும் கொலையுருமா என்னை கொண்டு போட்டாங்க ஆண்டவரே, நான் அப்படி இருந்தப்புறம் உங்களுக்காக நான் எவ்வளவு ஊழியம் செய்து
என்னை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டாங்களே. போற வழியில அங்க சிறைச்சாலையில பிலிப்பி பட்டணத்துல போட்டாங்க. தொழுமரத்துல கட்டப்பட்டாங்க. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவருடைய ஊழியத்தை கைவிடவில்லை. ஒரு மாதிரிப்பட்ட ஆளா இருந்தாங்கன்னா என்ன செய்யிருப்பாங்கன்னா, என்ன ஆண்டவரை உமக்காக வாட்டி நான் என்ன பிரயோஜனம், நீர் என்ன காப்பாற்றலையே. ஆனா உண்மையான when a person is strongly rooted in the word of God, அவங்கள ஒண்ணு அசைக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அதான் வாசிக்கிறோம். இப்ப யோவான் எடுத்துக்காங்க. பத்மதீவுல எத்தனை வயசு? 95 வயதுக்கு மேல பத்மதீவுல கந்தக தீவு, கந்தக பூமியில கொண்டு போய் போட்டு அங்க போய் ஆண்டவர் அவரு காட்சி கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கிறார். ஏயா நான் அந்த ஊர்ல நல்ல எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கேன்னு அப்ப எனக்கு தந்திருக்க கூடாதா? நான் அந்த கந்தக அண்டர் கிரவுண்ட்ல கடந்து வேற கஷ்டப்படும் பொழுதுதான் இதை எழுதணும். நல்ல ஞாபகம் வைங்க, கஷ்டத்தின் மத்தியில போகும் பொழுதுதான் உங்களுக்கு முத்துக்கள் கிடைக்கும். ஆழத்துல போனாதான் டைமண்ட் கிடைக்கும், சும்மா ஈஸியா கிடைக்காது. இப்ப நிறைய பேர் நீங்க சாட்சி சொன்னீங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க. நிறைய பேர் வெக்கப்பட்டு சொல்லல. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரிஃபைன் பண்ணப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம முத்துக்களாக விளங்கும். நம்முடைய போதனை இல்லை. நான் அதான் எப்பவும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எல்லாரும் தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை கூப்பிட்டு வீட்டுல ஒரு சின்ன ஸ்டடி ஆரம்பிங்க. வயதான அக்கா மாதிரி இருக்கிறீங்க, மருத்துவர்கள் இருக்கிறீங்க, எனக்கு பைபிள் ஸ்டடியில காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கிறீங்க, நல்ல அருமையான பிரசிடென்ட் இருந்து அவார்டு வாங்கின ஆசிரியர் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா வந்துகிட்டு இருக்காரு. போதகர்கள், நல்ல போதகர்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல படித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒன்வேளை உங்களோட நின்று விடக்கூடாது. நீங்களே எழும்பி ஒரு சின்ன 2 பேர் 3 பேர், நான்லாம் அப்படிதான். ஒரு பைபிள் சண்டே பைபிள் ஸ்டடினா சில நேரங்கள்ல ஒரு ஆள் இருப்பாங்க, அவரு பில்லி பிரதருக்கு தெரியும். ஆனால் நான் விடுறது இல்லை, அதை பற்றி நான் சோர்வுகள் வரும். என்னடா ஆளுகளே வரமாட்டேங்கிறாங்க, கவலை இல்லை, கர்த்தர் கொடுப்பாரு. பவுல் அதான் சிறைச்சாலையில போய் படுத்துக்கிட்டு சும்மையா இருக்காரு, எழுதுறாரு. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா பேப்பர் பென்னு A4 பேப்பரை வாங்கி பெண்ணை வாங்கி எழுதுனானு? இல்ல. அந்த நாட்கள்ல கடிதம் எழுதி அனுப்பணும்னா தோல் சுருள் கிடைப்பதே கஷ்டம். அது ஒரு விலை கூடின கமாடிட்டி. they cannot write easily. அதை எழுதி பிரிசர்வ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, குதிரையில போவாங்க சிலவங்க, கொண்டு போய் கடிதங்களும் இல்லைன்னா டிராவல் பண்ணி தான் போகணும். ஷிப்ல போவாங்க, போட்ல போவாங்க, அப்படி பல கன்வெயன்ஸ் உண்டு. ஆனால் அவர் எழுதுகிறத விடல பார்த்தீங்களா? அதே மாதிரி நாம என்ன எழுதுகிறோம் சொல்லுங்க? முன்னாடியாவது கடிதம் வீட்டுக்கு எழுதும், அன்புள்ள அப்பா அறிவது அம்மா அறிவது, இவன் உங்கள் மகன் அப்படின்னு போட்டு கடிதம் முடிப்போம் இன்லேண்ட் லெட்டர்ல. இப்போ கடிதம் எழுதும் போயிடுச்சு. இப்ப தெரிஞ்சது எல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புதான் தவிர, எங்கேயாவது நீங்க மெசேஜை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு PDF ஃபார்மேட் பண்ணி எல்லாம் பக்காவா அனுப்புறேன். நல்ல ஃபிளாஷி கலர்ஸ் பார்க்கறதுக்கே அழகா இருக்குது. ஆனா அது உங்களோட நின்னுச்சுன்னா இது எடுக்கிறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஃபேமிலி குரூப் இருக்கும், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், ஃபார்வர்டு பண்ணுங்க. அவங்கெல்லாம் பார்க்கட்டு, அவங்ககிட்ட சொல்லுங்க. இவங்க இந்த டாக்டர் சொன்னாங்க, புனிதா கூப்பிடுறேன், எல்லாரும் இன்ட்ரெஸ்டா வராங்க, வரமாட்டாங்க தெரியும். எல்லாரையும் அவங்கள ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே சும்மா தவறான காரியம். ஆனா நீங்க டூ யுவர் பெஸ்ட், காட் வில் பிரிங். சரி, இந்த 7 கடிதங்கள் போக போதக நிருபங்கள், பாஸ்டர்ஸ் எபிசோட்ஸ், அதுல 3 புத்தகம். அதுல பாஸ்டர்ஸ் தீமோத்தேயுக்கு 2, தீத்துக்கு 1. இதுதான் போதக நிருபங்கள், பாஸ்டர்ஸ் எபிசோட்ஸ்.
இப்ப தீமோத்தேயுல போய் படிச்சா தெரியும் எப்படி சபை தலைவர்களை ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு சபையை எப்படி நடத்த வேண்டும், அதே மாதிரி தவறான உபதேசங்களை எப்படி தவிர்க்க வேண்டும். 2 தீமோத்தேயும் அதே மாதிரி ஒரு பாஸ்டோரல் எபிசல் தான். அதே மாதிரி தீத்துல போனீங்கன்னா பிரிசிபிட்டர்ஸ் அல்லது பிஷப்ஸ், சபைகள்ல கண்காணிப்பாளர்கள் எப்படி இருக்கணும், போதகர்கள் எப்படி இருக்கணும், பாஸ்டர் எப்படி இருக்கணும். See, ஒரு இட்ஸ் an instructional book to the young pastors. ஒரு பாஸ்டர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், டிசிப்ளின் எப்படி இருக்கணும், மூப்பர்கள் எப்படி இருக்கணும், டீக்கன்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு என்ன பங்கு, எல்லாம் ஆவியினால் எழுதப்பட்டதா இல்லையா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியான எழுதப்பட்டது. தீமோத்தேயுவை படிக்கும் பொழுது அந்த போதக கண்ணோட்டத்தோடு கூட போய் படிக்கணும். நீங்க உங்களுக்கு பாஸ்டரா இருக்கீங்கன்னா கோ த்ரூ இது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. இட் வில் கன்சோல் யூ when you are going through. உன் வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள் வரும் பொழுது பவுல் எழுதுவார், நீ தீங்கு அனுபவி, நீ தீங்கு அனுபவி. என்னடா ஒருத்தன் நம்மடவும் சொல்றான், நீ கஷ்டப்படு, நீ கஷ்டப்படு, நீ கண்ணீர் விடு. That's what the Christianity is all about. அவர் தேற்றுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை உற்சாகப்படுத்துவார். ஆனா உன்னுடைய வாஞ்சை எது இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர் செய்வார். ஆக போதகத்தை 2 போதகர்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது, தீமோத்தேயுக்கு தீத்துவுக்கு. அப்ப 3 நம்ம பார்த்தோம்னா 3 தனிநபர் கடிதங்கள். அடுத்தது புதிய ஏற்பாடு எழுதிய ஆசிரியர்கள். சாரி, பவுல் எத்தனை புத்தகம், ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னென்ன புத்தகங்கள் எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 இருந்து 14. ஏன் 13, 14ன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் எபிரேய புத்தகத்தை சேர்த்தா 14, எபிரேயர் புத்தகத்தை சேர்க்கவில்லையானால் பவுல் எழுதிய புத்தகங்கள் 13. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எபிரேயத்தை சேர்த்துக்கிடும் 14. பவுல் கிட்டத்தட்ட 27.8% புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி லூக்கா மொத்தத்துல 2 புத்தகம். ஏன் 27.8 தெரியுமா? 2 புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் பெரிய புத்தகம், லூக்கா சுவிசேஷம். இப்ப லூக்கான்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியணும், அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு கிரேக்கர். 8 ஆசிரியர்கள்ல லூக்கா மாத்திரம் ஒரு புறஜாதியான், கிரேக்கன். யோவான் 5 புத்தகங்கள் நான் சொன்னேன், நல்லா உங்களுக்கு தெரியணும். சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் 5 புத்தகம். அவர் மொத்தத்துல 18.9%. மத்தேயு ஒரு புத்தகம் 13.1, மார்க் சின்ன புத்தகம் 8.4, பேதுருவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 பேதுரு 2 பேதுரு 2.4%. யோவான் 18.9னா காரணம் 5 புத்தகம் இருக்காங்க. ஆனாலும் லூக்காவை கம்பேர் பண்ணும்போது குறைவுதான். யாக்கோபு ஒரு புத்தகம் 1.3, யூதா ஒரே சாப்டர். ஆக 27 புத்தகங்கள், 8 ஆசிரியர்கள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோமாபுரியில் உள்ள சபையை குறித்து சில வார்த்தைகள். எப்படி ஆகும்? பவுல் மற்ற இடங்கள் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்தார். ஆனா ரோம்ல அவர் சபையை ஸ்தாபிக்கவில்லையே. எப்படி சபை உருவாகிவிட்டது?
நான் அந்த ரோம் பட்டணத்தை இருக்குது என் மேப்ல இருக்குது, நான் அது எந்த இடம் இருக்குன்னு தெரியல. எனியோ ரோம் அந்த சபையை குறித்து சில வார்த்தைகள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சபை எப்படி உருவானது, அதற்கு முன்பதாக நான் நேர அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்களை கொண்டு போறேன். என்ன பிரதர் 1ஆம் அதிகாரத்துக்கு இல்லாம 16க்கு போறீங்க அப்படின்னு. ஏன்னா அதை நீ போகும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் 16ஆம் கடைசி அதிகாரத்துக்கு உங்களை கூட்டு போறேன். திருப்பி சொல்லித்தரேன், ரோம சபை பவுலினால் தொடங்கப்பட்ட சபை அல்ல. அவர் அந்த ஊருக்கு போகல, அதுக்கு பிறகுதான் அவர் போனாரு. 4வது பயணத்துல ரோமுக்கு கைதியாக போனார். அது வேற கதை. புரியுதா? இல்லாம மற்ற சபைகளை போல இருந்து போதிச்சு திருநூறு என்ன பண்டக சாலையில உட்கார்ந்து வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுக்கல. எபேசில எல்லாம் 2 வருஷம் இருந்தாரு. ஊரா போய் இருந்து அது வேற கதை. ஆனா அங்க ரோம சபை அப்படி இல்லை. ஆனா 16ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது என்ன எழுதுகிறாரு பாருங்க. கெங்கரையாவூர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுவான்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, அப்போ இவருக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் மூலமாக கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். 3வது இதுல பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்க கூட ஊழியம் செய்தவங்க அங்க எங்க ரோமுக்கு போயிருக்காங்க. அப்போ ரோம சபையை குறித்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருவதற்கு காரணம் இவருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட அநேகர் இப்ப ரோமுக்கு போயிருக்கிறாங்க. அதனாலதான் கடைசி எழுதுகிறார், அங்கு தெரிஞ்ச இப்ப நம்ம சபையை இதே எடுத்துக்காங்களேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நான் பைபிள் ஸ்டடியில உள்ளவங்களுக்கு எல்லாம் எழுதுவேன். தீமோத்திக்கு கேட்டதாரு சொல்லுங்க, டேவிஸை கேட்டதாரு சொல்லுங்க, ராஜேஷை கேட்டதாரு சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த சபையில உள்ளவங்க, நம்ம பைபிள் ஸ்டடியில உள்ள குரூப்ல உள்ளவங்க. ஆனா பவுல் போகல, அங்குள்ள ஜனங்களை குறித்து அறிந்திருக்கிறார். சரி, அடுத்தால பாருங்க, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தவர்கள். சரி, அதெல்லாம் நான் வரல. இப்போ 5வது வசனத்துல அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். இவருக்கு தெரிஞ்சிருக்கு, he was receiving all information about Rome, the church in Rome. வீட்டிலையும் கூடி வர்றாங்க. அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல்வனாகிய என் பிரியமான இவர் அகாயா பட்டணத்துக்கு போனார் பார்த்தீங்களா? எப்பனேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். இவளெல்லாம் அங்க உள்ளவங்க. இவர் ஊழியத்துல பங்கெடுத்தவர்கள் இப்ப எங்க இருக்காங்க? ரோம்ல இருக்காங்க. 7ஆம் வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுநூலுமாயிருக்கிற அந்தோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அதாவது ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார். இதுல உள்ள பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வாயில நுழைய முடியாத பேர்கள் தான். 9ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கு நம்முடைய உடன்வழியாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். இதுல பேதுரு, இதுல ஆபிரகாமை வாழ்த்துங்கள், மோசையை வாழ்த்துங்கள், ஈசாக்கை வாழ்த்துங்கள். ஏன் பழைய ஏற்பாட்டு பேரை வைக்கல? அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க தானே. அந்த பழக்கம் அன்னைக்கு இல்லை, இப்பதான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் த எவாஞ்சலிஸ்ட், யோவான், பேதுரு, யாக்கோபு எல்லாம் வைக்கிறோம். ஆனா அவங்கவுங்க கிரேக்க பேர்களாக அன்னைக்கு அப்படிதான் வைத்துக் கொண்டிருந்தாங்க. இது அதுக்காக வேண்டி வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு எவிடன்ஸ். வைக்கணும்னு கட்டாயம் இல்லை, வைத்தால் நல்லது. காரண பெயர்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டு பெயர்கள் எல்லாமே காரண பெயர். இப்படி நீங்க ஒவ்வொன்னா தொடர்ந்து பார்த்தே போனீங்கன்னா 16ஆம் வசனம் வரை கொண்டு வந்திருக்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாவையும்
திரிபேசாவளையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். ரூபையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கரத்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும், வாயில நுழ முடியாத பேர்கள், எர்மேயையும் அவர்களோட இருக்க சகோதரனையும் வாழ்த்துங்கள். நிறைய பேர் வரும் பாருங்க. அடுத்தது 16 ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. இதுல நம்ம கிறிஸ்தவர்கள் இதை பிடிச்சுக்கிட்டாங்க. பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் தவறான முறையில பயன்படுத்தப்படுகிறது. இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வேற வசனத்துக்கு போயிடும். சரி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அப்ப அந்த ஊருக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக ரோம் சபை எப்படி இருக்குன்னு பவுலுக்கு இன்ஃபர்மேஷன். ஆனா பவுல் உருவாக்கவில்லை. இங்கிருந்து இவங்க எல்லாம் போனாங்க பாருங்க. இவங்களுடைய சப்போர்ட் இருக்கு தெரியுமா? இவங்க உருவாகவில்லை. எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கிறது. ரோமாபுரியில் சபை எப்படி உருவானது? அடுத்தது சரி, அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகள், மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகள், கொஞ்சம் இருங்க, உதாரணத்துக்கு இல்ல, ஓகே, இதான் மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகள். இது இந்த மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாட்டுல இதுதான் மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே யூதர்கள் உண்டு, கிரேக்கர்கள் உண்டு, ரோமர்கள் உண்டு. ரோம் வந்து இத்தாலி இந்த இருக்குது. சோ இவங்கதான் சுத்தி 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 இங்கதான் பவுல் எல்லாம் ஊழியத்தை செய்தார். அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? ஓகே. சோ எப்படி ரோமாபுரியில் உள்ள சபை உருவானது? அதான் பார்த்துக்கிட்டோம். எப்படி அது உருவாயிருக்க வேண்டும்? பெந்தேகோஸ்தே நாளில் இந்த சுற்றி உள்ள நாங்க காட்டின நாடுகள் இருக்கு பாருங்க, எல்லாருமே எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவார். அப்படி வரும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதான் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடை நிரப்பிட்டு அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேல் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, யாரெல்லாம் பாருங்க, அடுத்தால ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்கினார்கள். அங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க? வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாலும் வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம். தேவ பக்தி உள்ள யூதர்கள், மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கு, பெந்தேகோஸ்தே பண்டிகைகளுக்கு இருக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியான ஒரு பொருள் அந்த பொழிந்தருளப்படுகிறார். அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில அவர்கள் அந்நிய பாஷையில எல்லாரும் பேசுவதை பார்த்து கலக்கம் அடைந்து ஆச்சரியப்பட்டு, இதோ பேசுகிற இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா? 120 பேர் மேல் வீட்டறையில அத பண்டிகைக்கு வந்தவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்காங்க. அவங்க யாரெல்லாம்? 8ஆம் வசனம், அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? யாரெல்லாம்? பார்த்தர், மேதர், எலோமித்தர், மெசபொத்தோமியா, யூதயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பலியா, எகிப்து. டைம் ஆகுது, இருந்தாலும் வாசிக்கிறேன். சிரேன பட்டணம், இதெல்லாம் அடுத்த மாப்பிள்ள பாருங்க. இந்த நாட்டுல உள்ளவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்திருந்தாங்க.
மற்ற இடங்களெல்லாம் பவுல் போய் ஊழியம் செய்தார். ரோம்ல இன்றைக்கு அந்த பஸ்கா பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வரும்பொழுது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே இந்த கூட்டத்துல. இவாளு அதுல அவங்கதான் ரோம்ல போய் சபை ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் சிறையில் 36ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவர். அப்பதான் அவங்க கேட்காங்க, இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி நாங்க என்ன செய்ய வேணும்? பேதுருவை பார்த்து, மற்ற அப்பா சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேணும்? பேதுரு சொல்றான், நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள. இப்படி அந்த ஊர்ல வந்த பொழுது ரட்சிக்கப்பட்டு போனவர்கள் தான் ரோம்ல போய் சபை ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அடுத்த வாரம் பவுல் செய்த ஊழியங்களை முதல்ல எடுப்பேன். 3 அல்லது 4 பயணங்கள். பட் த ஃபவுண்டேஷனை ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபவுண்டேஷனல் ஒர்க், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், மேல ஒரு பாலம் 4 பேருக்கு, 2 பக்கமும் 2 செவர். ஒரு செவர் பவுலினால் கட்டப்பட்டது, மற்றொரு செவர் யாக்கோபு, பேதுரு, யோவான் இவர்களால் கட்டப்பட்ட, யூதா இவர்களால் கட்டப்பட்ட செவர். மேல உள்ள பாலம் தனிநபர்கள், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். அடியேன் கேட்டுக்கொண்ட வண்ணமனா இவர்கள் எல்லாம் ஒரு வேதாகம ஆசிரியர்களாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன். I bless all of them in the name of Jesus. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவர்களை ஆசீர்வதித்தார். தேவ கிருபை இவர்களோடு இருக்கட்டும். இவருடைய தேவைகளை சந்திங்க. வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், சோதனைகள் இருக்குமானால் கர்த்தர் விடுவித்து அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்ய தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரமே அன்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய ஆமென். Thank you all for coming.